all the goodness and mercies that have showered upon us, Jesus. இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி ஓ இயேசுவே நீ பெரியவரே
சொல்லி தூயாடி தூயவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை சுவாமி. ஆண்டவரே நீர் எங்க மத்தியில் இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்திருக்கிறதற்காக நன்றி. தூயாடி தூயவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே நீர் பரிசுத்தர். Lord, you're holy, Lord. You are worthy to be praised, Lord. ஆண்டவரே உமக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை சுவாமி. ஆண்டவரே நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிற தேவன் நீர்.
அனுகிரகங்கள் மனவாளனே அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, என் கணத்துக்கு பாத்திரர், என் மகிமைக்கு பாத்திரர் ராஜாவே. துதிக்கபடியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆயிரம் தூதரங்களோடு, கோடானபடி தூதரங்களோடு நின்று உம்மை ஆராதிக்க எங்களுக்கு அந்த கிருபை தந்தீங்க ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஆராதனை 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 எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே 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 துன்பத்தில் தாங்கும் மனவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை 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 ஆராதனை
உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஆண்டவரை துதிச்சார். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர், துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நீர். எங்கெல்லாம் உங்களை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ, எங்கெல்லாம் உம்மை துதிக்கிறார்களோ அங்கே வாசம் செய்கிறவர் ஆண்டவரே. அங்கே இறங்கி வருகிற தேவன் நீர் ஆண்டவரே. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. தூயாதி தூயவர். ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, ஆண்டவருடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க சாமி. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜாவே. எங்களுக்கு ஆண்டவரே உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. எங்க உள்ளான மனுஷன் ஆண்டவரே பலன் அடையும்படியாக எங்கள் உள்ளான பாத்திரம் நிரப்பி வழியும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்போதும் உம்மை தரிசிக்கும்படியாக, எப்போதும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, எப்போதும் உம்மை துதிக்கும்படி கிருபை தருவீராக. ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் உம்மை தேடும்படி, உம்மை முகத்தையே நாடும்படியாக எங்களுக்கு பலன் தருவீராக. மகள் நன்றி ராஜாவே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் 10,000 சிறந்தவர். நிசாரோனின் ரோஜா, நீர் பள்ளத்தாக்கில் உள்ள லீலி புஷ்பம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டீங்க. ஆண்டவரே எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எங்களை வீட்டெடுத்த தெய்வத்தை நாங்கள் துதிக்காம யாரை துதிப்போம் ஆண்டவரே? உம்மை துதிக்காம நாங்கள் யாரை துதிப்போம்? உம்மை பாடாமல் யாரை பாடுவோம்? உம்மை போற்றாமல் யாரை போற்றுவோம்? ஓரி காமா ஷரகாமா ஓரி மகாமா. ஆவியானவரே 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 துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே துணையாளரே துணையாளரே உற்சாகமாக துன்பத்தில் தாங்கும் மனவாளரே கண்ணீரை நீக்கி காயங்களாற்றும் கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் கண்ணீரை ஓயஸ் காயங்களாற்றும் கனிவோடு நடத்திடுவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Hallelujah, Hallelujah, ஆராதனை உமக்கே. Hallelujah, Hallelujah, ஆராதனை உமக்கே. Hallelujah, Hallelujah, ஆராதனை உமக்கே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்க 1000 நாவுகள் போதாத ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். நான் முழுவதும் எங்களை கிருபையினால் எங்களை நடத்தி கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மீதியான நேரத்தில் இந்த திருக்கரங்களை கொடுக்கிறோம்.
வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீங்க அபரிவிதமாக ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுங்க. உங்களை துதிக்கப்படி, உங்களை தேடும்படியாக ஆண்டவரே அப்பா நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மீது உடைய கரம் தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிற சுவாமி. நீர் பாதுகாக்கும்படி ஜெபிங்க, நீங்க வழி நடத்தும்படி ஜெபிங்க. சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு காணப்பட கிருபை செய்யப்பா. இந்த மகனை மறைத்து ஆண்டவரே வெளிப்படும்படி, அந்த வார்த்தை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தை கேட்கும் போது ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற என்னென்ன குறைபாடுகள் எல்லாம் சரியாகும்படியாக அவருக்குள்ள சுகம், பலன், ஆரோக்கியம், விடுதலை கத்தர் கொண்டு ஆண்டவரை நீங்க வழி நடத்த முடியும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் எழுதப்பட்டு வார்த்தையினால ஆண்டவரை பிழைக்கு செய்வீராக. ஆண்டவரை நன்றி பரிசுத்தமாக்குவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களும் Haleluya. Haleluya. ஆண்டவர் ஜெபரட்சகனாகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் இந்த நாளிலும் கூட திருச்சபை தாய்மார்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமே இல்லாத ஹalleluya. என்னோடு கூட ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு அருமையாக நான் கடந்து செல்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 3வது வசனம் வாசனம். உன் மனைவி உன் வீட்டாளர்களில் கனித்தரம் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் கண்ணீர் சுற்றிலும் ஒரே மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். ஹalleluya. வந்திருக்கும் நல்ல தகப்பனே இயேசுவின் நாமத்திலே இந்த சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தர் இந்த நாளில் கூட ஆவியானவர் எங்களோடு இல்லை சுத்தமாய் பேசும்படியாக சொல்லுகிறோம். வந்தவர்கள் யாவரும் வெறுமையாய் போகாதவர்களுக்கு உம்முடைய ஆண்டவரை கர்த்தாவை பரத்திலிருந்து வருகிற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்படுத்த எங்கள் வழிநடத்தும்படியாக சொல்லுகிறோம். இந்த உன்னத கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய நாமத்தை கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்துல பாதி ஒரு காரியத்தை குறித்து தான் நான் எடுத்து பிரசங்கிக்க போறேன். உன் மனைவி உன் வீட்டோர்களில் கழித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனித்தரும் சபை. ஆமென் சொல்லுங்க. கனித்தரக்கூடிய சபை எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா நல்லா ஒரு காரியம் கொடுக்கணும். மணவாட்டியை சார்ந்து இருக்கிறது. மணவாளனை சார்ந்து அல்ல, மணவாட்டியை சார்ந்து இருக்கிறது. மணவாட்டி அப்படின்னா திருச்சபையார் எல்லாருமே மணவாட்டி. இப்ப வெறும் சகோதரிகள் மட்டும்தான் மணவாட்டி அப்படின்னு இந்த உலக பிரகாரமான காரியத்துல சொல்லுவாங்க. ஆனா உன்னத பிரகாரமான காரியத்துல அதுல சகோதரர்களும் சேர்ந்து அடங்கி விடுவார்கள். ஏன்னா சபையில எல்லாரும் அடங்கி இருப்பதனால் நாம் மணவாட்டிகள் என்று சொல்லப்படுகிறோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த மணவாட்டிக்கு உண்டான குணாதிசயங்களை குறித்து ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பேச நான் வந்திருக்கிறேன். இந்த மணவாட்டிக்குள்ள குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அது குடும்பத்துல இருக்கிற சகோதரிகளுக்கும் சரி, திருச்சபைக்கும் சரி. திருச்சபைக்குன்னா இதுல ஆண்களும் சேர்ந்து அடங்கி விடுவாங்க. ஏன் ஆண்கள் திருப்பி கொண்டு வரணும்னா மணவாட்டி இல்லை அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. அதுக்காக தான் இந்த காரியத்தை நான் என்ன பண்றேன் சொல்றேன். அப்ப திருச்சபைக்குள்ளே இருக்கிற மணவாட்டிகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் 3 காரியத்தை குறித்து இந்த நாளில் திட்டமும் தெளிவுமா நம்மோடு பேச போகிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். அப்ப உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கழித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். இப்ப திராட்சை கொடி யாரு? நீங்களும் நான். மணவாட்டியாக திருச்சபைகளாகிய நீங்களும் நானும் திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடிக்கு அநேக வேலைகள் உண்டு பாருங்க. இந்த திராட்சை கொடிக்கு தான் வேலை அதிகம். திராட்சை செடிக்கு
வேலை கம்மி தான். ஏன்னா மணவாளனாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். இப்ப மணவாளனாக இயேசு கிறிஸ்து, நான் செடியா இருக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சில காரியங்களை கொடுப்பேன். இப்படி நான் சொல்ல வரேன், இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம், கணவர் வேலை செஞ்சு கொண்டு வந்து காரியத்தை, சம்பளத்தை, பொருளாதாரத்தை கொடுப்பாரு. ஆனா அதை பகிர்ந்து கொடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா மனைவிகள், சகோதரிகள், குடும்பத்தில் இருக்கவங்க தான் என்ன பண்ண பகிர்ந்து கொடுக்க முடியும். ஏன்னா தகப்பனுடைய வேலை என்னன்னா வெளியில இருந்து சம்பாதிச்சு கொண்டு வரது. ஒரு ஆமின்னு சொல்லுங்க. உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது தகப்பனுடைய வேலை. ஆனா அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய வேலை யாருக்குன்னா மணவாட்டிக்கு மிகவும் ரொம்ப அவசியமானது. ஒரு ஆமின்னு சொல்லுங்க. இப்ப உலகத்துல இருக்கிற சம்பாதியத்தெல்லாம் கொண்டு வந்து ஒரு வீட்டுல இருக்க ஒரு ஆண் என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்து யார்கிட்ட பசி கொடுப்பாரு, மனைவிட்ட கொடுப்பாங்க. இந்த மனைவி வாங்கி 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 சேர்த்து வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாம, பிள்ளைங்களுக்கு வந்து அவங்கள டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம, இல்லை தன் உறவுகளுக்கு அவங்க கொடுக்காம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் வெடிச்சு போயிடுவாங்க. ஆமேனா? என்னடா இவங்க வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க, எனக்குள்ள வர்றது ஆவியானவர் போற வார்த்தையை அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கொடியானப்பட்டது என்ன பண்ணும்னா சத்துவங்களை, தேவன் கொடுக்கிற மணவாளன் கொடுக்கிற சத்துவங்களை, எல்லா விதமான ரகசியங்களை, எல்லா விதமான வேதத்தின் திட்டங்களை, எல்லா விதமான போஷாக்குகளை வாங்கி ஸ்ப்ரெட் பண்ணணும். பிள்ளைகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். 3 காரியத்தை குறித்து நான் உங்களோட பேச போறேன். இந்த மணவாட்டியோட குணாதிசயங்கள். 1, தன்னலமற்ற திராட்சை கொடி. பிராமின் சொல்லுங்க பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, தன்னலமற்ற திராட்சை கொடி. பாயிண்ட் நம்பர் 2, தாங்கி பிடிக்கும் திராட்சை கொடி. தாங்கி பிடிக்கும் திராட்சை கொடி. பாயிண்ட் நம்பர் 3, தன்னவரை சார்ந்த திராட்சை கொடி. தன்னவரை சார்ந்த திராட்சை கொடி. நான் சொல்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன பேச வரேன். அப்ப முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், தன்னலமற்ற திராட்சை கொடி. இந்த மணவாட்டியோட முதல் குணாதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னலமற்றதா இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. வீட்டுல ஒரு தாய் தன்னலம் உள்ளவர்களா இருந்தார்கள்னா, கொஞ்சம் இப்படி ஓப்பனா பேசுறேன், அந்த வீடு உட்படாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எனக்கு எனக்கு எனக்குன்னு கணவர் சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாத காரியத்தை செலவு பண்ணாங்க. எந்த விதமான காரியத்தையும் பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கு அவர்கள் கொடுக்கல, சத்துவத்தை கொடுக்கல, மகத்துவத்தை கொடுக்கல, போஷாக்க கொடுக்கல அப்படின்னா அந்த குடும்பம் என்ன போகும், கெட்டு குட்டி விரும்புகிறார். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் விருப்பப்படுறதுனாலதான் திருச்சபையின் எல்லை விஸ்தாரமாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்ப ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறீர்களோ, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய செயல்பாடுகளை, மற்றவர்களுக்காக நீங்கள் பரிதவித்து ஜெபிக்கக்கூடிய விஷயங்களை, மற்றவர்களை ஆறுதல் அடைய செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க எப்பெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து செயல்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு திருச்சபை விருத்தியாக்கப்படும், பக்தி விருத்திக்கு நேராய் கடந்து செல்லும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காரியத்தை ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே செய்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அதுபோல செயல்பாடு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நம்மளுடைய இருதயத்திலே செயல்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப முதலாவது திராட்சை கொடியினுடைய செயல்பாடு எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னா பகிர்ந்து கொடுக்கிற காரியத்தை குறித்து இருக்கிறது. மனுஷன் புல் ஓடா தேஞ்சி நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா நம்ம வாங்கி முழுசா முழுங்கி போட்டு வியாபாரத்தை விட்டுவிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா கெட்ட கொழுப்பு சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எங்க போய் நிற்கும்னா ஹார்ட்ல வந்து நின்று அடைச்சிக்கும். கடைசியில ஒண்ணுமே நம்மளால நினைச்சா கூட எழுந்து செயல்பட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷன் பாவம் கஷ்டப்பட்டு வெயில சுத்தி ஓடா தெரிஞ்சு மாடா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி காயங்கள்லாம் பட்டு வந்து இந்தாமா அப்படின்னு கொடுத்த காசு ஒரே வாரத்துல புசுகுன்னு போகுது. ஆனா என்ன செலவு செஞ்சாங்கன்னு தெரியல. நான் ஏன் சூழ்நிலை நினைச்சு குழம்பிட்டு இருக்கேன்.
நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். ஆமென். ஆமே ஆமென். நல்லா சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? அப்ப திருச்சபைக்குள்ளே இங்க இருந்து ஊழியக்காரரு ஆண்டவரத்துல முழங்கால் படிட்டு அவர் வேர்வை சிந்தி ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தை ஆண்டவரை நான் தரணும் அப்படின்னு அடுத்த வாரத்துக்கு உண்டான வார்த்தைய இந்த வாரத்திலேயே கேட்டு வாங்கி அவர்கிட்ட கேட்டு கொண்டு வந்து இங்க கொடுத்துறாருன்னா இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு பாஸ்டர்மா சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் அப்படிதான் போறாங்க. ராமன் சொல்லுங்க பாருங்க. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவரு பிரயாசப்படுகிற காரியம், போதகர் பிரயாசப்படுகிற காரியம், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து பிரயாசப்பட்ட காரியம் உங்களுக்காகவும் மனவாட்டியாக உங்களுக்காகவும் எனக்காகவும். ராமன் சொல்லுங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளே நிற்கிற சபை பக்தி விருத்தி அடையும். ராமன் சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த கொடியாகப்பட்டது எப்பயுமே அநேகரை தாங்கக்கூடியதா இருக்கும். ராமன் சொல்லுங்க. என்னைக்காச்சும் திராட்சை பழம் தனியா ஒரு பழம் மட்டும் தோணுதை பார்த்துருக்கீங்களா? கூட்டாதான் இருக்கும். அந்த கூட்டு குடும்பம், அந்த கூட்டு விதமான அமைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கொடி என்ன பண்ணணும், தாங்கும். அப்ப திருச்சபைக்குள்ள இந்த கொடிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருந்தாதான், நான் எதுல சொல்றேன்னா ஆவியில சொல்றேன், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருந்தாதான் திருச்சபைக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகும், ஒரு அன்பு உண்டாகும், ஒரு ஆதரவு உண்டாகும், ஒருவரை ஒருவர் விசாரிக்கக்கூடிய தன்மைகள் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு ஒருத்தரை திருச்சபைக்குள்ள என்ன பண்றது இல்ல, விசாரிக்கிறது இல்ல, குடும்பத்துக்குள்ளேயும் விசாரிக்கிறது இல்ல. அப்பதான் பழைய நாட்கள்ல இந்த 80s 90s அதுக்கு முன்னாடி 70s 60s எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து கவர் போஸ்ட் கார்டு எல்லாம் இருக்கும். அப்பெல்லாம் நல்ல மாதிரி முதலே அதான். அப்ப இது போயிட்டு வரத்துக்கு சில குறிப்பிட்ட நாட்கள் ஆகும். அந்த லெட்டருக்காக ஏங்கி தவிச்ச அந்த நாட்கள், அந்த அற்புத நாட்கள்லாம் இன்றைக்கு மறைஞ்சு போச்சு. ராமன் சொன்னார். அதெல்லாம் நீங்க நிறைய பேர் தாய்மாரெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ராமன் சொல்லுங்க பாருங்க. அதே போல எக்ஸாம் எழுதணும்னா ரிசல்ட் வரும். இன்னைக்கு தான் ஒட்டிடுறாங்க ஸ்கூல்ல போய் பாக்குற மாதிரி. அன்னைக்கு வரும் போஸ்ட் கார்டு. ஒரு சிலவங்களுக்கு பகீர் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு எப்படா ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ப்ரொமோட்டட் டீடைல், ஐயா டீடைல் தான் மேக்ஸிமம். ராமன் சொல்லுங்க. என்ன சொல்லிட்டு இருக்கேன், மேக்ஸிமம் என்ன வந்தவங்க ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் விடுவான். அடுத்தது வெளியில தான் போய் எல்லா திருவிழா நின்று விளையாடிட்டு டோட்டலா எல்லாத்தையும் மறந்துடும். ஆனா அன்றைக்கு இருந்த அந்த உறவுகளின் அந்த அன்பு, அந்த ஐக்கியம், எல்லாரும் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, உறவுகள் தாங்கினாங்க. இன்றைக்கு அந்த ஐக்கியம் குடும்பத்திலையும் கிடையாது, சபைக்குள்ளையும் கிடையாது. ராமன் சொல்லுங்க. அப்ப சபைக்குள்ள இன்னைக்கு அநேக வேரியேஷன், குடும்பத்துக்குள்ள அநேக வேரியேஷன், எல்லாத்துலயுமே ஒரு மட்டுப்பட்ட ஒரு சூழ்நிலை. ராமன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாதபடிக்கு என்றைக்கு இந்த திருச்சபை பழைய சூழ்நிலைகளுக்கு மாற்றப்படுகிறதோ, என்றைக்கு ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய, ஆதரவு அளிக்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் கரம் பிடித்து தூக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை திருச்சபைக்குள்ளே வருகிறதோ, அன்றைக்கு திருச்சபைக்குள்ளே எழுப்புதல் உண்டாக்கப்படும். ஆமென். இரண்டாவது ஒரு காரியம், ஒன்று முதல்ல இந்த கொடிக்கு என்ன தன்மை என்னன்னா, தன்னலம் இந்த கொடிக்கு இல்ல பாருங்க. தன்னலம் இல்லாதனால்தான் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற ஒரு அனுபவம். ராமன் சொல்லுவாங்க. அந்த ஷேர் பண்ணல, அது துண்டிக்கப்பட்டுச்சுன்னா அந்த கனி நல்ல பழுத்து சுவை தருமா? ஒண்ணு கணிஞ்சு போயிடும், இல்லாட்டி கெட்டு போயிடும், இல்லாட்டி விழுந்து போயிடும். பழுக்கிறதுக்குள்ள என்ன ஆகும், விழுந்து. அது எந்த விதத்திலும் யாருக்கும் என்ன பண்ணாது, பிரயோஜனம் அளிக்காது. அது போல நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு மற்றவர்களுக்கு நாம் கனி தரக்கூடிய ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு எல்லா விதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு காரியம், இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுங்க, தாங்கி பிடிக்கும் திராட்சை கொடி. திருச்சபைக்கு இரண்டாவது ஒரு காரியம், தாங்கி பிடிக்கிற ஒரு அனுபவம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிக்க வேணா, எடுத்து வச்சுக்கோங்க. திராட்சை செடியை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல பேசிட்டே இருக்கார். அப்ப இது தாங்கி பிடிக்கிற திராட்சை கொடிக்கு இந்த கொடிக்கு இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, மற்றவர்களை
தரம் பிடிக்கக்கூடிய, தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. திருச்சபைக்கு வருகிற ஆத்துமாக்களை தாங்கி பிடிக்கிற அனுபவம் தேவை. ராமன் சொல்லுங்க. விசுவாச ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, ஊழியக்காரருக்கும் அவர் மனுஷர் தான். அவருக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள், அவர் தேவனை சார்ந்துதான் இருப்பாரு. ஆனால் ஊழியக்காரர்களை நம்ம என்ன பண்ணணும்? தாங்கி பிடிக்கிறது நம்மளுடைய அவசியமா இருக்குது. விசுவாசிகள் சோர்ந்து போனாங்க, ஆவியில ஏதோ ஒரு பிரச்சனையில சோர்ந்து போனாங்கன்னா நாம சேர்ந்து அவர்களை தாங்கி பிடிக்கிற அனுபவத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட திருச்சபை விருத்தி அடையும், பக்தி விருத்தி உண்டாகும். ராமன் சொல்லுங்க. அப்ப எப்படி இந்த கொடி தாங்கி பிடிக்கிறதோ, திராட்சை பழத்தை தாங்கி பிடிக்கிறதோ, அதுபோல எப்படிப்பட்ட பாரங்கள், எப்படிப்பட்ட கடின காரியங்கள் சபைக்குள்ளே இருந்தாலும், நான் சொல்றது புரியுதுங்களா? சபைக்குள்ள மற்ற விசுவாச ஜனங்களுக்குள்ள எல்லா விசுவாசிகளும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா, எல்லா விசுவாசிகளும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா இருக்காது. ஒரு விசுவாசிக்கும் ஒரு சுபாவங்கள் இருக்கும். 5 பேரும் ஒரே மாதிரி இல்ல, ஒண்ணு வித்தியாசப்பட்டு தான் இருக்குது. அப்ப ஒண்ணு எல்லாமே பெர்ஃபெக்ஷனா இருக்கும், நிறைய குறைவுகள் இருக்கும். அந்த குறைவுள்ளவர்களை நாம் குத்தி காட்டாதபடிக்கு அவர்களை நிறைவான காரியங்களுக்குள் நடத்துவதற்கு நாம் அவர்களோடு சமாதானமாய் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ராமன் சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு சமாதானமாய் அவர்களுக்கு சில விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்து தாங்கினோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சபை விருத்தி அடையும். ராமன் சொல்றாங்க. சில ஆவி இருக்கும் சில நபர்களுக்குள்ள. அந்த ஆவி என்ன பண்ணுன்னா, புதுசா ஒரு ஆத்மா வந்தா அந்த ஆத்மாவை விசாரிச்சு அவங்கள ஸ்டேபிள் பண்றதுக்கு எப்பயுமே இந்த ஆத்மாக்கு என்ன பண்ணாது, இந்த ஆவிக்கு என்ன பண்ணாது, ஒத்து வராது. பாருங்க, வந்த 2வது நாள்ல 2 வாரம் தான் அந்த ஆத்மா நிற்கும், புது ஆத்மா. அடுத்தது கிளம்பி ஓடுது. ஏன்னா ஏற்கனவே அவங்க அடிப்படை தான் வந்திருக்கும் ஒரு இடத்துல இருந்து. இங்க வந்தா ஆண்டவர் நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுத்தருவாரு, ஊழியக்காரன் மூலியமா, பக்கத்துல இருக்க விசுவாசிகள் மூலியமானா இந்த ஆவிக்கு ஒண்ணுமே என்ன பண்ணாது, வர டிக்கெட்டுல வர ஆத்துமாக்களை எல்லாமே என்ன பண்ணுது, கலப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். நான் சொல்ல வரது புரியுதா? அப்படி திருச்சபையில சில விசேஷித்த கிருபை பெற்றவர்கள்லாம் உண்டு. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஒருத்தர் என்ன பண்ணாது, சபைக்குள்ள நிற்க விடாது. எதனாச்சும் ஒண்ணு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு வாயில விழுந்துக்கிட்டு ஒரு விஷயத்தையுமே நல்ல ஒரு சுபாவமே இருக்காது. பாருங்க, அப்படிப்பட்ட ஆவி என்ன ஆவி அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு ஆவின்னு சொல்லுங்க. அந்த அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டமான துர்ச்செயலான ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வேறறுக்கப்படுவதாக. ஒரு ஆவின்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட சுபாவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைத்துக்கொள்ள கூடாது. என் கூட நீங்க கொஞ்சம் பேசுங்க. இப்படிப்பட்ட சுபாவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைத்துக்கொள்ள கூடாது. ஒரு ஆவின்னு சொல்லுங்க. அப்ப நம்ம மற்றவர்களை எல்லா சூழ்நிலையிலும் தாங்கி பிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விசுவாசிக்கு ஒரு கஷ்டம், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்னா நம்ம பாட்டுட்டு ஏதோ காலில் வாங்கி விட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்கள விசாரிக்கணும். அட்லீஸ்ட் ஃபோன், இப்போதான் ஃபோன் எல்லா கேள்வியுமே இருக்கு. ஃபோன் போட்டுனா நம்ம என்ன பண்ணணும், விசாரிக்கணும். ஒரு ஆமின்னு சொல்லுங்க. ஒரு பலவீனப்பட்டிருப்பாங்க, எதனாச்சும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனையா இருக்கும், நம்ம விசாரிக்கிறவர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட திருச்சபைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஒரு ஆமின்னு சொல்லுங்க. நம்ம போதகருக்கு அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். எப்பயுமே ஒரு விஷயத்த எதனாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா போனை போட்டு விசாரிச்சுடுவார். ராமன் சொல்லுவாங்க. நான் போன வாரம் சொன்னேன், உடம்பு சரியில்லை பாஸ்டர், ப்ரேயருக்கு வரதா சொல்லியிருந்தா போக முடியல என்னால். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் நம்பர் எப்படி தெளிவாக உடம்பு. இது விசாரிக்கிற அனுபவம். இப்படிப்பட்ட ஸ்பிரிட் சபைக்குள்ள ஒரு தேவை. ஒரு ராமன் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த காரியத்தில் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்ப இந்த திராட்சை செடிக்கு உண்டான 2வது மகத்துவமான காரியம் என்ன அப்படின்னா, தாங்கி பிடிக்கிற ஒரு அனுபவம். ராமன் சொல்றாங்க. இப்ப நான் எதுவுமே தாங்கியே பிடிக்க மாட்டேன், நான் வருவேன், ஆராதனை செய்வேன், ஆராதனையை பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமைனா நான் போயிடுவேன், அடுத்த வாரம் தான் அதோட நான் வருவேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வருவேன்னா ஆண்டவர் நினைப்பாரு, இது எதுக்கு வருது, எதுக்கு போகுதுன்னா கரெக்டா முடிக்கிறாங்க, எதுக்கு வருது எதுக்கு போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி போதகர் மட்டும் பார்க்க மாட்டாரு, ஆண்டவரும் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எதுலையுமே சில விஷயத்துல கலந்துக்காது அந்த ஆத்மா. அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற ஆவி எப்படி
கூட்டம் வச்சாங்கன்னா கலந்துக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு ஆராதனைக்குள்ளான பாடல்கள் விஷயமா பாட்டு பாடுங்க அப்படின்னா கலந்துக்க முடியாது. காணிக்க பாட்டு பாடுங்கன்னா கலந்துக்க முடியாது. கையை தட்டுங்கன்னா கையை தட்ட முடியாது. இப்படிதான் நிறைய சொல்லிட்டே போவேன். ஒரு ஆமை சொல்லுங்க. நான் பேசிட்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்வுக்கு ஒரு வார்த்தை போடுறது என்னன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றா அப்படின்றாரு. ஏன்னா நான் பட் உள்ளத்துல பேசிட்டேன். நீங்க சில பேர்லாம் முறுக்கிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பாதிப்பு உண்டா. ஒரு ஆமைன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் ஊழியக்காரங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் பேச வேண்டியதாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த ரெண்டாவது ஒரு காரியம் அப்படின்னா இந்த திராட்சை கொடிக்குண்டான காரியம் என்னன்னா தாங்கி பிடிக்கிற அனுபவம் ராமின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது ஒரு காரியம் நான் சொல்றேன், கண்ணவரை சார்ந்த கொடி. ராமின் கண்ணவரை சார்ந்த கொடி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ராமின்னு சொல்லுங்க. யாராச்சும் கொஞ்சம் அப்படி பேசுவாங்க. கண்ணவரை சார்ந்த யாரை சார்ந்து இருக்க கொடி? தேவனை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து சபை இருக்க வேண்டும். ஒரு ஆமென். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இல்லை அப்படின்னா முன்னாடி சொன்ன 2 பாயிண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படாது. திருச்சபைக்குள்ள அது செயல்படாது. என்றைக்கு சுயமாய் தாய்மார்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ, உங்கள் கணவனை மறந்து உங்களுடைய உலக ரீதியான மணவாளனை மறந்து நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ, திரும்பவும் 2வது விஷயம் சொல்றேன், அந்த குடும்பம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்ப என்றைக்கு சுயமாய் நீங்க மணவாளனுடைய பேச்சை கேட்காம முடிவெடுக்கிற குடும்பமும் சரி, முடிவெடுக்கிற சபையும் சரி, அந்த சபை தீட்டாக்கப்படும். ஒரு ஆமென் சொல்றாங்க. இன்றைக்கு கொஞ்சம் தாய்மாரெல்லாம் தப்பா நினைச்சாங்க. ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் சுதந்திரம் சொல்லிட்டு தேசமே குடும்பமே நாசமா போச்சு. ஒரு ஆமென் சொல்றாங்க. அன்றைக்கு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. ராமன் சொல்றாங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மை அதுவல்ல. இன்றைக்கு ஃப்ரீயா தான் சுதந்திரமா செயல்படுறாங்க. நீங்க என்னை தாய்மாரெல்லாம் தோற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நான் ஓப்பனாவே பேசுறேன். அப்படி பண்ணாலும் பரவாயில்ல. எத்தனை விதமான நாசக்கேடுகள் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. நடக்குதா? சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டாங்க, பெரிய வயசானவன்னு பார்க்க மாட்டாங்க. நான் சொல்ல வரதெல்லாம் புரியுது. அப்ப என்றைக்கு இப்படிப்பட்ட காரியம் இந்த அரசாங்கத்துக்குள்ள வந்துச்சோ, சொல்றீங்க நல்லதுதான், ஆனா அது ஒரு பக்கம் நம்மளை நாசமாக்கி விடும். அப்ப இந்த திராட்சை செடிக்குள்ள தன்மைகள் என்ன அப்படின்னா, பொதுவா இந்த திராட்சை செடிக்கு தன்னலம் இருக்காது. ராமின் சொல்லுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னாங்க, தாங்கி பிடிக்கிற அனுபவம் தாய்மார்களுக்கு உண்டு. குடும்பத்தில் இருக்க தாய்மார்களுக்கு, திருச்சபைக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இந்த திராட்சை செடிக்கு உண்டு. ராமன் சொல்றார். மூன்றாவது காரியம், கண்ணவரை சார்ந்திருக்க வேண்டும். என்றைக்குமே கண்ணவர் மறந்து விட்டார். நான் உலக பிரகாரமான காரியத்தையும் சொல்லியிருக்கேன். என்றைக்கு உங்க வீட்டுக்காரர் மறந்துட்டாரு, மறிச்சு போயிட்டாருன்னா கூட அவருடைய இதுல சோழ்ல நினைச்சு நீங்க அவரை சார்ந்தே இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இப்ப பழைய அம்மாக்கள் தாய்மார்கள்லாம் கணவரை இழந்தவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன பண்ணாங்க, இறந்த பிறகு கூட வழி தவறி அதிகமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்த அந்த நினைவுகள் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில அவர்களோட தான் பயணப்பட்டுட்டே இருப்பாங்க. அது என்றைக்குமே என்ன பண்ணாது, மாறாது. காரணம் என்ன, மணவாளன் மேலே அவர்கள் வைத்த அன்பு. ஆமென் சொல்லுங்க. அந்த ஒரு அன்பு தான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக திருச்சபை மேலே வைத்த அன்பின் மித்தமாதான் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே உயிர்ப்பு அடைப்புகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. திருச்சபைக்குள்ளே எழுப்புதல் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபைக்குள்ளே ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளோடு பேசியிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன்.